श्रीरुद्रं नित्यजपेन लौकिकसुखं मोक्षं च लभते लौकिकसुखं मोक्षं च लभते. அன்பின் வடிவங்களே, ஆத்மஸ்வரூபங்களே, இன்றையோடு எங்களது தெய்வீக சுற்றுப்பயணம் நிறைவடைகிறது. நாங்கள் நாளைக்கு இந்த ருத்ராபிஷம் என்னோட வந்த பக்தர்களோட நாங்கள் கோயம்புத்தூர் போகிறோம். இன்னும் சொல்லணுன்னா, இந்த அற்புதமான தாம்பர கஷேத்திரத்தில் இந்த தெய்வ அம்சமாக நீங்கள் உட்காண்ட்ருக்கிற இந்த இடத்துல தெய்வ தம்பதிகளாக அன்பையும் கருணையும் ஓட பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த இல்லத்தில் இந்த ருத்ராபிஷேகமும் ருத்ர பாராயணமும் நிறைவடைகிறது எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவை கொடுக்குது. வேதத்தில் சம்ஸ்கிருதத்தில் கூறப்பட்டிருக்கு. ஸ்ரீருத்ரம் என்ன சொல்லக்கூடிய யஜுர்வேதத்தில் வரக்கூடிய இந்த மந்திரம் யுக யுகமா ஈசனால வழங்கப்பட்டு சாக்ஷாத் ஈஸ்வரனாலேயே வழங்கப்பட்டு சப்த ரிஷிகள் ருத்ராபிஷேகம் லிங்க அபிஷேகம் செய்து இந்த ருத்ரத்தை பாராயணம் செய்து ஸ்ரீராமர் அவரோட அவதார காலகட்டத்தில் திரேதா யுகத்தில் அவர் எப்பப்பெல்லாம் லிங்கத்தை பூஜித்தாரோ லிங்கத்தை ஆராதனை செய்தாரோ அப்போ ஸ்ரீருத்ரம் அவர் இந்த ஸ்ரீருத்ர பாராயணத்தை செஞ்சிருக்காரு. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா துவாபர யுகத்தில் அதிகாலையில் எப்போவுமே அவர் எங்கே இருந்தாலும் அவரே அவதாரம், பெருமாளோட அவதாரம் இருந்தாலும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவும் ஸ்ரீருத்ர அபியாசம் சொல்லக்கூடிய இந்த ருத்ர பாராயணத்தை செஞ்சிருக்காரு. ருத்ரன் அப்படின்னா அறியாமையை போக்குபவர், உலக ரீதியான கண்ணீரை துடைப்பவர், துக்கத்துக்கு நிவர்த்தி கொடுப்பவர், அன்பை வாரி வாரி வழங்குபவர், நோயற்ற உடம்புங்கிற அந்த பாக்கியத்தை கொடுப்பவர், கவலையற்ற மனத்துக்கு அந்த பாராயணமே மருந்தா இருக்கு. இவ்வளோ அற்புதமான விஷயமும் கிடைக்கும். அதே சமயத்தில் பிறப்பில்லாத நிலையும் கிடைக்கும். பிறப்பின் நோக்கத்தையும் உணர்வுலையே அது புரியவும் வைக்கும். இவ்வளோ அற்புதம் ஸ்ரீருத்ர பாராயணத்தில் இருக்கு. இங்கே 11 அணுவாக்கம்னு சொல்லக்கூடிய அங்கங்களா ஸ்ரீருத்ர பாராயணம் இன்னைக்கு செய்யப்பட்டது. 11 முறை அந்த நமக்கமும் சமக்கமும் சொல்லி லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து அதை ஒவ்வொருத்தரும் அந்த காட்சியை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம் எப்படின்னா, ஒரு ஜீவாத்மா, ஒரு ஜீவன் மனித பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடி பல பிறவிகள் எடுத்து தான் 84 லட்சம் பிறவிகளை கடந்து தான் மனித பிறவிங்கிற அந்த 6வது அறிவுள்ள பிறவி கிடைக்குது. அந்த மனித பிறவியிலையும் செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்கால திரும்ப திரும்ப பிறந்து இறந்து கடவுள்ங்கிற அந்த நிலையை, அளப்பரியா அன்புங்கிற அந்த நிலையை அடையிற வரைக்கும் இறப்பும் பிறப்பும் இறப்பும் பிறப்பும் புண்ணிய பாவ கணக்குக்கு ஏற்றவாறு அது நடக்குது. பல ஜென்மங்கள் சொல்லணும்னா 124 ஜென்மங்கள் புண்ணியம் செஞ்சாதான் ஒரு ஏகாதச ருத்ர அபிஷேகத்தை பார்க்க முடியும்னு இதிகாசம் சொல்ற. அப்போ இன்னைக்கு இந்த அற்புதமான சென்னை மாநகரத்தில் பஞ்சபாண்டவர்கள் தவம் இருந்த இந்த பெயர்பட்ட சென்னை மாநகரம், தமிழகத்துக்கே தலைநகராக இருக்கக்கூடிய இந்த சென்னை மாநகரத்தில் இந்த தாம்பரம்னு சொல்லக்கூடிய இந்த அற்புத இடத்துல உங்களை இன்னைக்கு ஒரு பூஜை இருக்குன்னு வர வச்சிருக்குன்னா நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கும், தெரிய வராமையும் இருக்கலாம். இத்தனை கோடி மக்கள் சென்னையில் வாழ்றாங்க. ஆனால் இந்த ருத்ராபிஷேகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் என்னைக்கோ இதிகாசத்தில் புராணத்தில் எழுதப்பட்டிருக்கு, உபநிதங்கள். என்னன்னா 124 ஜென்மங்கள் ஒரு ஆன்மா, ஒரு ஜீவாத்மா புண்ணியம் செஞ்சாதான் ஒரு ஏகாதச ருத்ர அபிஷேகத்தை, ருத்ர பாராயணத்தை காது குளிர கேட்க முடியும், கண் குளிர பார்க்க முடியும்னு சொல்லியிருக்கு. அந்த பாக்கியம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு.
தெரியாது. ஒவ்வொரு ஆத்மா எந்தெந்த யுகத்துல எவ்வளோ காலம் எப்படி வாழ்ந்திருக்குன்னு அந்த பழசெல்லாம் யாருக்கும் கடவுள் அந்த நினைவாற்றலை கொடுக்கல. ஆனா அதெல்லாம் இந்த பிரபஞ்சத்துல அடங்கி அந்த ரகசியமா இருக்கும்போது, கர்ம பலன்களால அது காக்கப்படும்போது, ஒரு ஆத்மாக்கு எந்த நேரத்துல எதை கொடுக்கணும், எந்த பாக்கியத்தை கொடுக்கணும்னு இந்த இறை உணர்வுக்கு, இந்த அண்ட பிரம்மாண்டத்தை இயக்கக்கூடிய அந்த ஆதி சக்திக்கு தெரியும். அதனால தான் அந்த ஆதிசக்தி இத்தனை அம்மாக்களை, தெய்வம்சம் பொருந்திய உங்களை இன்னைக்கு இந்த பாக்கியத்தை உங்களுக்கு வழங்கு. இந்த பிறவியில உங்களுக்கு எண்ணற்ற கஷ்டங்கள் இருக்கலாம். பணம் இல்லாம இருக்கலாம். ஒருவேளை நிறைய பணம் இருந்தாலும் கஷ்டமா இருக்கலாம். உடல் ரீதியான நோய்கள் இருக்கலாம். பொருள் ரீதியான தேவைகள் கூட இருக்கலாம். உறவு பிரச்சனைகள் கூட இருக்கலாம். இதெல்லாம் மனக்கவலைகள் கூட இருக்கலாம். ஆனா அது இந்த ஜென்மத்துக்கு உண்டானது. ஆனா இந்த ஆத்மாக்கள் எல்லாம் பல ஜென்ம புண்ணியம் பண்ணதுனால தான் இங்க ஒரு ருத்ராபிஷேகத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிட்ட இருக்கு. இதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடக்கவிருக்கிறது. அதுவும் நேர்மறையான ஒரு எண்ணங்களோ, சுத்தமான ஒரு மனசு உங்களுக்கு இதுக்கப்புறம் கிடைக்க போறதுங்கிறது நிச்சயமா ஒரு ருத்ராபிஷேகம் பார்க்கும்போதே அது அது அந்த ருத்ரத்தை கேட்கும்போதே நீங்க உணர்வீங்க. ஸ்ரீருத்ர பாராயணம் ஒரு அற்புதமான பாராயணம். இந்த ருத்ராபிஷேகம் யுக யுகமா நடந்திருந்தாலும் கலியுகத்துல கடந்த 5300 வருஷத்துல இந்த ஒரு பூஜையாகப்பட்டது, இந்த ஒரு அபிஷேகமாகப்பட்டது ஏனோ கலியின் தாக்கத்தால பக்தி குறைவா இருக்கிறதுனால, அன்பு குறைவா இருக்கிறதுனால, கடவுளோட வழிபாடு அது குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால இது கைவிடப்பட்டது. நிறைய நிறைய ஆசிரமத்துல மட்டும்தான் இது அங்கங்கே பண்றாங்க. ஆனா இந்த வருஷம் அறக்கட்டளை மூலியமா, இந்த உணர்வு மூலியமா, இந்த அன்பின் வடிவம் மூலியமா ஒரு சங்கல்பம் எடுத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலையும், குறிப்பா பக்தர்களோட இல்லத்திலையும் 100க்கு மேல இந்த ருத்ராபிஷேக நிகழ்ச்சியில இந்த பூஜையை பண்ணணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் எடுத்து இப்போ ஒரு 50 கடந்தே போயிட்டோம். இன்னும் ஒரு 2 மாசத்துல அங்கங்க நிறைய முன்னேற்பாடுகள் அந்தந்த மாவட்டங்கள்ல நடந்துட்டு இருக்கு. அதுவும் நடக்கவிருக்கிறது. ருத்ரம் சொல்லும்போது 3 விஷயம் நடக்குது. இந்த ருத்ர பாராயணம், ருத்ராபிஷேகம். 1 உடல் ரீதியான அந்த தூய்மை கிடைக்குது. அதனால உடல் ரீதியான நோய்களும் விடுபடுது. மன தூய்மை 2வது, எண்ணங்கள் சுத்தமா ஆகுது. 3வது முக்கியமா அந்த சுற்றுப்புற சூழல். ஒரு இல்லத்துல ரொம்ப சோகமா இருக்கீங்க, ரொம்ப துக்கத்துல இருக்கீங்க, ஒரு மன அழுத்தத்துல இருக்கீங்க, ஒரு கவலையோடவே இருக்கீங்க, நிம்மதியான தூக்கம் வர்றதில்ல, பணம் இருந்தும் நிம்மதி இல்ல, தேவையானவருக்கு பொருள் இருந்தும் ஏனோ அருளுக்கு மனம் ஏங்கல, இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய அந்த துக்கத்தெல்லாம் ஒரே ஒரு ஏகாதசி ருத்ராபிஷேகம் இந்த 3வது பலன்னு சொல்லக்கூடிய இந்த சுற்றுப்புற சூழலையும் தூய்மை செய்யக்கூடியது. ஒரு ருத்ராபிஷேகம் பண்ணும்போது இப்போ இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் அருகாமையில் இருக்கக்கூட கூட வராம இருந்திருக்கலாம். அவங்களுக்கும் இந்த தெய்வீக அதிர்வு, தெய்வீக உணர்வு அவங்களையும் போய் சென்றடைஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு இந்த மந்திர பாராயணத்துல மந்திரம் சொல்ல சொல்ல ருத்ராபிஷேகம் பண்ணும்போது அவ்வளோ பாக்கியம் இருக்கு. குறிப்பா கலியுகத்துல பெரிய குறை எதுன்னா சுயநலமா இருக்கிறது. வேதத்தோட சாரமே என்னன்னா ஆத்மார்த்த ஜீவலோகி தஸ்மின்னு கோனா ஜீவதி மானவ பரம் பரோப்காராய யோ ஜீவதி சா ஜீவதி. இதுதான் வேத வியாசர் வேதத்தை வகுத்ததுக்கு அப்புறம் வேதம்ங்கிறது வெறும் மந்திரமோ சூக்தமோ இல்ல பாராயணமோ கிடையாது. இப்படி ஒரு மனித பிறவி இந்த பூலோகத்துல இந்த வையகத்துல வாழ வேண்டும், அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய உடல், அறிவு, திறமை, பொருள் இதை எப்படி பயன்படுத்த வேண்டும், அதுக்கு ரொம்ப இந்த சாரம் விளக்கத்தை கொடுக்குது. ஆத்மார்த்த ஜீவலோகி தஸ்மின்னு கோனா ஜீவதி மானவு அப்படின்னா இந்த பூலோகத்துல நீங்களே சொல்லுங்க, யார் தான் அவங்களுக்காக அவங்க குடும்பத்துக்காக வாழாம இருக்காங்க? இன்னைக்கு சுயநலத்துல, உச்சக்கட்ட சுயநலத்துல, அறியாமையில தவறு செய்யறவங்க கூட, நிறைய பொருளை ஈட்டுறவங்களுக்கு கூட, தப்பான வழியில பணம் சம்பாதிக்கிறவங்க கூட அவங்க மகன்கள் அவங்களோட சந்ததிக்காக தான் சேர்த்து வைக்கிறாங்க.
அவங்களோட குழந்தைங்க, பேர குழந்தைங்களுக்கு தான் சேர்த்து வைக்கிறாங்க. நல்லது செய்யறவங்களுக்கு கூட அவங்க குழந்தைக்காக தான் சேர்த்து வைக்கிறாங்க. ஆனா இந்த வாக்கியம் என்ன சொல்லுதுன்னா, தன் தான் தன்னோட சந்தோஷத்துக்காகவும், தன்னோட குடும்ப சந்தோஷத்துக்காக வாழ்ற ஒரு வாழ்க்கை ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையா இருக்காதுங்குது. ஆனா உலக ரீதியான அந்த பிணைப்புல இருக்கும்போது, உண்மையான வெற்றியான வாழ்க்கை என்ன? ஒரு பெரிய உத்தியோகம், கை நிறைய சம்பளம், ஒரு வியாபாரம், கை நிறைய பணம், ஒரு பதவி, பணம், அங்கீகாரம், சமுதாயத்துல மரியாதை, உலக ரீதியான அந்த உச்சத்தை அடையிறது, பொருள் ரீதியான உச்சத்தம். இது பொருள் உலகம் தானே! இது அந்த இதுதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியமா, நோக்கா இருக்கு. அதனால தான் குழந்தைகளுக்கு கூட நல்லா படி, நல்லா சம்பாதி, நல்லா இரு அப்படின்னு தான் சொல்லிக் கொடுக்கிறோம். ஆனா நல்லா எல்லாத்துக்கும் அன்போட இரு, எல்லாத்தையும் நேசி, அனைவருக்கும் சேவை செய்யுங்கிற அந்த உணர்வை நம்ம சொல்லிக் கொடுத்துருந்தோம்னா, அது உலக ரீதியான வாழ்க்கைக்கு, வாழ்வாதாரத்துக்கு தேவையான அளவு படிப்பு, தேவையான அளவு பணம், இல்ல அதுக்கு மீறி கூட சம்பாதிக்கலாம். ஆனா இருக்கிறத கொஞ்சம் தானம் தர்மம் பண்ணக்கூடிய அந்த குணம் வரலைன்னா, அந்த கருணை உள்ளம் வரலைன்னா, இறை அருள எந்த ஜீவனாலும் பெற முடியாது. வேதவியாசர் சொல்றாரு. வியாசாய விஷ்ணு ரூபாய. பெருமாளோட அவதாரமா வந்த வேதவியாசர் அற்புதமா வேதத்தை நீங்க கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம். சொல்லக்கூட வேண்டாம். யாருக்கும் தொந்தரவு கொடுக்காதீங்க. ஒருத்தரையும் வாயாலேயும், மனசாலையும் புண்படுத்தாதீங்க. எல்லாத்துக்கும் உதவி செய்யுங்க. அ அந்த உதவி செய்யும்போது நீங்க புண்ணியத்தை ஈட்டுறீங்க. புண்ணியத்தால கடவுள நெருங்குறீங்க. கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். கோயிலுக்கு போங்க, பூஜை பண்ணுங்க, பரிகாரத்த கூட பண்ணுங்க. ஆனா கோயில்ல சுத்தி இருக்கக்கூடிய அவங்க அந்த மனி அந்த மக்களுக்கு மக்கள் சேவை தான் மகேசன் சேவை. நர சேவை தான் நாராயண சேவை. அவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு தேடி போய் இதா ஒரு அ தொண்டு ஆற்றுங்க. அதுதான் உங்களுக்கு உச்ச நிலையை, இறை அருளை பெற்று தரும். ஏன்னா, மக்கள் ஒரு அறியாமை எப்படி இருக்குன்னா, புண்ணியத்தோட பலன அனுபவிக்கணும்னு எல்லாம் ஏங்குறாங்க. புண்ணியத்தோட பலன் என்ன? நல்லா புண்ணியம் இருந்தான்னா, நல்ல ஐஸ்வர்யம், நிம்மதியான வாழ்வு, ஒரு அருமையான குடும்பம், அ அதெல்லாம் அமையும். ஆனா, இது புண்ணியம் பண்ணாதான் அமையும். பாவத்தோட பலன் என்ன? அப்படின்னா, துக்கம், கஷ்டம், வேதனை, பொருள் குறைவு, பொருள் இருந்தா கூட மன நிம்மதி இல்லாத ஒரு நிலை, மன அழுத்தத்துல இருக்கக்கூடிய நிலை, இதெல்லாம் பாவத்தோட பலன்கள். பாவத்தோட பலனை எந்த ஆத்மாக்கும், எந்த மனித பிறவியும் அனுபவிக்கிறதுக்கு தயாரா இல்ல. ஆனா புண்ணியத்தோட பலனை அனுபவிக்கிறதுக்கு இதெல்லாம் எங்க போனாலும், அம்மா என்னோட குறைய தீர்த்துருங்க. என்னோட இந்த குறைய இந்த பிரார்த்தனையை நிறைவேத்திருங்க. எங்களுக்கு தேவையான அளவு செல்வாக்கு வேணும். இதெல்லாம் கேட்கக்கூடிய நீங்க கொஞ்சம் ஆழமா யோசிக்கணும். இதுக்கு நான் ஏதாவது இந்த பூலோகத்துல நற்காரியங்களை தன்னலமற்ற சேவையை நான் செய்கிறேன்னா, நான் என் குடும்பத்துக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கேனே. உலகமே கடவுளோட குடும்பமாச்சே. எல்லாம் கடவுளோட குழந்தைங்களாச்சே. எல்லாத்துக்குள்ளேயும் கடவுள் இருக்காரே. நீக்கமர நிறைந்திருக்கும் பேராற்றலா இருக்காரே. ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் எல்லாம் இங்க கடவுள் தான் உருவாக்கி வச்சிருக்காரு. கடவுளுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட என்ன இருக்கு? ஆனா உருவாக்குன கடவுள் அந்த மனித பிறவிகளுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு, அந்த தரித்திரத்துல இருக்கிறவங்களுக்கு நான் தேடி போய் உதவி செஞ்சா, என்னையும் என் குடும்பத்தையும் கடவுள் நிச்சயமாக பாதுகாப்பார். கேட்டதையும் அதை நிறைவேற்றி வைப்பார்ங்கிற அந்த நம்பிக்கை தான் உங்களை உயர்வான நிலைக்கும், உங்களுக்கு அந்த ஆன்மீக அருளுக்கும் உங்களுக்கு பாத்திரமா அந்த தகுதியா உங்களை மாற்றக்கூடியது. இதை ஒரு சங்கல்பமா எடுத்து தான் இன்னைக்கு தன்னலமற்ற சேவை, அதுதான் இறையருளை சீக்கிரம் வெகு விரைவில் உங்களுக்கு அது பெற்றுத்தரும். அந்த நோக்கத்தோட தான் ருத்ராபிஷேகமும் நடந்துட்டு இருக்கு. எண்ணற்ற மாவட்டங்கள்ல இந்த அன்னப்பிரசாத சேவைன்னு சொல்லக்கூடிய நாராயண சேவையும் நடந்துட்டு இருக்கு. வெறும் உணவு பொட்டலத்தை கொடுக்கல. அங்க அதுக்குள்ளேயும் கடவுள் தான் இருக்காரு. அந்த பசி பிணியை போக்குறதுக்காக இந்த அன்பை ஒரு பொட்டலமா கட்டி அந்த உணவை பரிமாறும் போது அந்த வாழ்த்தக்கூடிய அந்த வாய் இருந்தா போதும். ஒரே ஒரு வாழ்த்து அந்த பசி பிணி போகும். அது உங்களுக்கு பாதுகாப்பா, கவச்சமா அந்த நிலையை உங்களுக்கு கொடுக்கும். உங்க குடும்பத்தையும் கடவுளோட அனுகிரகத்தை பெற்றுக் கொடுக்கும். வள்ளலார் பெருந்தகை அற்புதமா சொல்றாரு. உடல் நோயற்று இருப்பது முதல் இன்பம், மனம் கவலையற்று இருப்பது இரண்டாம் இன்பம், பிற உயிர்களுக்கு உதவியாக வாழ்வதே மூன்றாவது இன்பம்னு சொல்றேன். இந்த உணர்வை கேட்டீங்கன்னா, இந்த அன்பின் வடிவை கேட்டீங்கன்னா நான் அற்புதமா சொல்லுவேன். பிற எல்லாமே கடவுளோட குழந்தைங்க.
ஜாதி, இனம், மதம் இதெல்லாத்தையும் கடந்து எல்லாத்துலயும் கடவுளை பார்த்து அன்பின் வடிவமா எல்லாம் அன்பின் வடிவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆத்மஸ்வரூபம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த நினைப்பிலேயே நீங்க இந்த தன்னலமற்ற தொண்டு இந்த சேவையில ஈடுபட்டீங்கன்னாலே போதும். முதல் 2 இன்பமா இருக்கக்கூடிய உடலும் நோயற்று இருக்கும், மனமும் கவலையற்று இருக்கும். பிற உயிர்களுக்கு நீங்க உதவியா வாழும்போதே உடல் பலமும் கிடைக்கும், மன பலமும் கிடைக்கும். அந்த மன அழுத்தம் இல்லாம இருக்கும். கலியுகத்துல பெரிய வியாதியே என்னன்னா மன அழுத்தம், பதட்டம், பயம். வருங்காலத்துல என்னமோ ஆயிருமோன்னு பயம். குழந்தைகளுக்கு என்ன ஆயிருமோ? அஹ் எல்லாத்தையும் இங்க இருந்து நிரந்தரமா யாரும் இருக்க முடியாது. இங்க இந்த பூலோகங்கிறது ஒரு வாடகை வீடு மாதிரி. ஆனா இந்த சேவைங்கிறது நம்ம இருக்கக்கூடிய அந்த வாடகை வீடுக்கு வாடகையை செலுத்துற மாதிரி. சேவை செய்யலைன்னா இந்த வாடகை வீட்டிலேயே இருக்கிற மாதிரி திரும்ப திரும்ப வேற ஒரு வடிவத்துல புனரப்பி ஜன்மம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜதரே சயனம். சங்கராச்சாரியார், ஆதிசங்கராச்சாரியார் சொல்றாரு. இந்த பிறவியின் கடலை நீந்த கத்துக்கோங்க. அளப்பரியா அன்புல இருங்க. நிபந்தனையற்ற கருணையை நீங்க உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுத்துங்க. அந்த நிலையே இறையருளை பெற்றுத்தரும் அப்படிங்கிறார். உண்மையா சிறந்தவர்கள்னா இன்னைக்கு பத்திரிகையில பேர் வருதோ, இல்ல ஏதோ ஒரு அதிகாரத்துல இருக்கிறதோ, ஏதோ உலக ரீதியான சாதனையாளரா இருக்கிறதோ, அது உலக ரீதியான அவங்க கடவுள் கொடுத்த அறிவு திறமையால அந்த அந்த பதவியோ, அந்த சாதனையோ, அந்த பணமோ அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது பெரிய சாதனை இல்லை. உண்மையான சாதனையாளர் சிறப்பானவங்க அப்படின்னா கடவுளின் பார்வையில் அந்த ஆத்மாவை பார்க்கும்போது என்னோட குழந்தை பூலோகத்துல எல்லாமே நான் கொடுத்ததான்னு நினைச்சு பொருள் மேல ரொம்ப பற்றுதல் இல்லாம அந்த பொருளை எல்லாத்துக்கும் தான தர்மம் பண்ணது, அது சேவையில ஈடுபடுது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தன்னலமற்ற சேவையில அந்த ஆன்மா அந்த ஜீவன் ஈடுபடும் போது கடவுளுக்கு பிடித்தவரா அந்த மனித வடிவம், அந்த அன்பின் வடிவம் மாறுது. இதுவே கடவுள் கொடுக்கிற சிறப்பான சான்றிதழ். உண்மைய சேவை செய்கிறவங்க தான் சாதனையாளர்கள். தன்னலமற்ற சேவையில இருக்கிறவங்க தான் அவங்களோட அவங்களோட பேரோ அவங்க எந்த புகழ்ச்சிக்காகவும் விரும்ப மாட்டாங்க. இகழ்ச்சியை கண்டும் அவங்க பயப்பட மாட்டாங்க. ஆனா தன்னலமற்ற சேவையில அவங்க ஈடுபடுவாங்க. இந்த ஒரு ஆத்மா எல்லாத்தையும் நான் சந்தோஷமா வைக்கிறேன். இப்ப இங்க ஒரு பாளையத்தம்மன் கோயில் இருக்கு. இங்க வரக்கூடிய எல்லாத்துக்கும் நான் சந்தோஷத்தை கொடுக்குறேன்னா அந்த அவங்களோட சந்தோஷத்துக்கு குறையே இருக்காது. என்னோட சந்தோஷத்துக்கு மட்டும் இந்த பூலோகத்துல வாழ்ந்தேன்னா அது என்னைக்குமே நிலை பெறவே பெறாது. இதுதான் வேதத்தோட சத்தியம். இதுதான் நம்மளோட சனாதன தர்மத்தோட சத்தியம். எல்லாத்துலயும் கடவுளை பாருங்க. அனைவரையும் நேசிங்க. அனைவருக்கும் சேவை செய்யுங்க. எல்லாம் கடவுளோட வடிவம் தான். கோயில் குளத்துக்கும் நிறைய தான தர்மம் பண்ணுங்க. ஆனா இதய கோயில இதய கோயில் தான் என்னைக்குமே அழியாத கோயில். அந்த இதய கோயில இருக்கக்கூடிய அந்த கஷ்டப்படுற அந்த ஜீவாத்மாக்களை, அந்த நாராயணர்களை, அந்த மக்களை தேடி போய் உதவி செய்யுங்க. உங்களுக்கு கிடைச்சதெல்லாம் கடவுள் கொடுத்தாரு, கடவுள் தான் கொடுத்துருக்காருங்கிற அந்த மனநிலையில இருங்க. என்னோடது நான் வரும்போது தான் துக்கமும் கஷ்டமும் உலக ரீதியான பிணைப்பில் இருக்கும் போது தான் உங்களுக்கு பிரச்சனையும் வருது. எல்லாம் கடவுள் கொடுத்ததை இன்னொரு கடவுள் வடிவத்துக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற அந்த உணர்வுல இருங்க. அதுக்கு இந்த மாதிரி ருத்ரா அபிஷேகமும் ருத்ர பூஜைகளெல்லாம் நீங்க ஈடுபடணும். மந்திரம் சொல்ல சொல்ல ஆன்மீக பயிற்சியில் ஈடுபடப்பட உங்க மனசு சுத்தமாகும். சேவை என்று சொல்லக்கூடிய தன்னலமற்ற தொண்டுல ஈடுபடப்பட உங்களோட அன்பு பெருகும். அளப்பரியா அன்பு, நிபந்தனையற்ற கருணை. இதுதான் நீங்க வாழும்போதே உங்களை கடவுளுங்கிற அந்த நிலைக்கு எடுத்துட்டு செல்லும். அளப்பரியா அன்புல இருக்கும்போது நீங்க வாழும் கடவுளா இருக்கீங்க. எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எந்த வருது யாரையும் உங்களை காயப்படுத்தினாலும் நீங்க காயப்பட மாட்டீங்க. உங்களுக்கு அவ்வளோ சகிப்புத்தன்மை இருக்கும், மென்மையான குணம் இருக்கும். வாயால யாரையும் புண்படுத்த மாட்டீங்க. எல்லாத்தையும் அனுசரிச்சு போவீங்க, அரவணைச்சு போவீங்க. கொஞ்சம் அந்த அன்பு குறையும் போது மனித நிலைக்கு வந்துடுறீங்க. இன்னும் குறையும் போது அறியாமையில நிறைய பேர் அசுர நிலைக்கு போயிடுறாங்க. அப்போ நீங்க எந்த குணத்துல இருக்கீங்களோ அதுவே உங்களை கடவுளோட நிலைக்கு எடுத்துட்டு போகும். அளப்பரியா அன்பு, நிபந்தனையற்ற கருணை. இதுதான் கடவுளை உணர அடைய எளிமையான வழி. தன்னலமற்ற சேவையும் அவ்வப்போது இந்த மாதிரி பூஜை புரஸ்காரங்களும் செய்யும்போது உங்க மனசும் பவித்திரமடையும். உங்களோட மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அன்பும் பெருகும். அதனால நிறைய சேவை செய்யுங்க. தன்னலமற்ற சேவையில இருங்க.
நீங்க எதையும் கேட்காம கடவுள் உங்களை எல்லாமே கொடுப்பார். எல்லாமே கொடுப்பார். ஒண்ணும் நீங்க பிரார்த்தனை வைக்க வேண்டாம். எந்த பிராயச்சித்தமும் வேண்டாம். எந்த பரிகாரமும் வேண்டாம். நீங்க ஒரே ஒரு நாளைக்கு, ஒரே ஒருத்தருக்கு, ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு, ஒரு வாய் ஆறுதல் சொன்னா கூட போதும். அது கூட ஒரு சேவை தான். நீங்க உணவு பொட்டலத்த கொடுக்க வேண்டியதில்ல. பொருள் உதவிய பண்ண வேண்டியதில்ல. இல்லாதவங்களுக்கு ஒரு அ துணிமணி, வஸ்திரங்களையும் கொடுக்க தேவையில்ல. ஆறுதலா நீங்க பேசினாலே எல்லாம் சரியாயிடுங்க. அதை தவிர்த்து அவங்கள நிந்திக்கிறதும், அவங்கள பத்தி தவறா பேசுறதும், தவறாவே இருந்தாலும் அவங்கள பத்தி தவறா பேசுறதுக்கு இன்னொருத்தருக்கு எந்த உரிமையும் இல்ல. அவங்கவங்க செஞ்சது அவங்கவங்க அனுபவிப்பாங்க. ஆனா நீங்க அத தேவையில்லாத விஷயத்துல ஈடுபடாம, உங்கள ஆன்மீக எழுச்சிக்கு எது எதெல்லாம் கொண்டு போகுதோ, எந்த நல்ல குணங்கள் உங்களுக்குள்ள துளிர் விடணுமோ, அதுல நீங்க முக்கியத்துவம் கொடுத்து இந்த சேவையில் ஈடுபடும்போதே நிறைய விஷயம் நடக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உணவுக்கு மதிய உணவுக்கு அன்னப்பிரசாதத்துக்கு நேரம் ஆயிட்டிருக்கு. அதனால இந்த அருளுரையை சுருக்கமா நான் நிறைவு செய்கிறேன். வெகு விரைவில் இன்னொரு 2 மாசத்துக்கு அப்புறம் வரக்கூடிய செப்டம்பர் மாசத்துலேருந்து தாம்பரத்துல ஒரு அன்ன பாக்கசாலை, ஒரு சமையல் அறைய நம்ம திறக்கலாம். அங்க தினந்தோறும் ஆரம்பத்துல ஒரு 100 ஜீவனுக்கு 100 தரித்திர நாராயணுக்கு அந்த நாராயண சேவை, அன்ன சேவை வழங்கப்படும். இதுல எல்லா